எல்லா புகழும் இறைவனுக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும். நான் சுல்தானா பர்வீன். சிந்தனைக்காக உங்களோடு சில நிமிடம். ஒரு பொண்ணும் பையனும் பழகுறாங்க. பழகக்கூடிய நாட்களில் ஒருத்தர் கேள்வி கேட்டுக்கிறாங்க. என்ன எதனால உனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு பொண்ணு பையன்கிட்ட கேட்குறா. பையனும் அதே கேள்வியை பொண்ணுகிட்ட கேட்குறான். இப்போ இவங்க ரெண்டு பேரும் சொல்லக்கூடிய பதில்கள் வேற மாதிரி இருக்கு. இப்போ பொண்ணு பையன்கிட்ட கேட்கும்போது அவன் என்ன சொல்றான்னா, உன்னோட கண்ணு ரொம்ப அழகா இருக்கு, நீ சிரிக்கும் போது ரொம்ப அழகா இருக்கு, உன்னோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் ரொம்ப அழகாக இருக்குது, எனக்கு அதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு, நீ நல்லா படிச்சிருக்க, யூஆர் அன் இண்டிபெண்ட் உமன், நீ நல்லா சம்பாதிக்கிற, நீ எப்படியுமே நீ நல்லா ஒரு ஃபேமிலியை நீ நல்லா ரன் பண்ண முடியும், அதனால் எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு அப்படின்னு நிறைய விஷயங்களை பட்டியல் போட்டுக்கிட்டே இருக்கான். இதெல்லாம் சொல்லி முடிச்சதுக்கு பின்னாடி இப்போ இந்த பையன் அந்த பொண்ணுகிட்ட கேட்குறான், உனக்கு ஏன் என்ன பிடிச்சிருக்கு? இப்போ இந்த பொண்ணோட பதில் நம்மளை எல்லாருமே யோசிக்க வைக்குது. அவன் என்ன சொல்கிறான்னா, தெரியல, ஆனால் எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு. அதான் அவளுடைய பதில். இவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. 10 வருஷம் வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கையை 10 வருஷம் ரன் பண்ணுறாங்க. இப்போ அதே கான்வர்சேஷன் ரெண்டு பேருக்குள்ளே வருது. பொண்ணு அந்த அந்த பையனை பார்த்து கேட்குறா, உனக்கு ஏன் என்ன பிடிச்சிருக்கு? 10 இயர்ஸ் நம்ம வாழ்ந்துட்டோம், இப்போ உனக்கு என்கிட்ட என்னெல்லாம் பிடிச்சிருக்கு? இப்போது அவனுடைய அந்த பட்டியல் இருக்கு இல்லையா, அது அதிகமாக இருக்குது. முன்னாடி ரெண்டு பேரும் தனித்தனியாக இருந்தாங்க. இப்போ ஒரே வீட்டில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருக்கும்போது இன்னும் நிறைய விஷயங்கள் அவகிட்ட அவனுக்கு பிடிச்சிருக்கு. இப்போ என்ன சொல்கிறான்னா, நீ காலையில் எழுந்ததுலேருந்து இரவு நான் தூங்க போகிற வரைக்கும் நீ எனக்கு கேர் பண்ணுற விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னோட பார்வையிலேயே எனக்கு என்ன தேவை அப்படிங்கிறத நீயா தெரிஞ்சுக்கிட்டு அதை செய்கிற பார்த்தியா, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. வீட்டெல்லாம் நீ ரொம்ப சுத்தமாக வச்சுருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உன்னோட உடம்பை நீ கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறது எனக்கு பிடிச்சிருக்கு. நீ ரொம்ப அழகாக இருக்க. அதே விஷயங்கள், நிறைய விஷயங்கள் அப்படியே பட்டியல் போட்டுக்கிட்டே இருக்கான். இப்போ கேட்குறான், 10 இயர்ஸ் ஆச்சு இல்லையா, அதே கேள்வியை அவன் கேட்குறான். இப்போ நீ சொல்லு, உனக்கு ஏன் என்ன பிடிச்சிருக்கு? இப்போவும் அவள் அதே பதில் தான் சொல்கிறா, தெரியலையே, எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு. இப்போ இந்த பதில் 10 வருஷத்துக்கு பின்னாடி அவனை ரொம்ப தீவிரமாக யோசிக்க வைக்குது. அவளுடைய பதிலுக்கும் இவனுடைய பதிலுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு இல்லையா? இப்போ இவன் ஒன்றா யோசிச்சு பார்க்குறான். அவளுடைய கண்ணு எனக்கு பிடிச்சிருக்கு, அதனால் அவன் மேலே ஒரு பாசம் வருது. அவள் சிரிக்கும் போது எனக்குள்ளே ஏதோ பண்ணுது, அதனால் எனக்கு அவளை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒருவேளை வயசானதுக்கு பின்னாடி கண்ணெல்லாம் சுருங்கி போயிடுச்சுன்னா எனக்கு அவளை பிடிக்காம போயிடுமோ? பெரிய கேள்விக்குறி இல்லையா? வயசானதுக்கு முன்னாடி பல்லெல்லாம் விழுந்துரும். இப்போது வாயில் பல்லு இல்லாத ஒரு சூழலாம் அவங்க சிரிக்கும் போது நல்லா இல்லாமல் போயிடும். அப்போ எனக்கு அவளை பிடிக்காம போயிடுமோ? பெரிய கேள்விக்குறி. இன்னைக்கு எல்லா பணிவிடையும் அவள் எனக்கு செய்கிறா. வயசானா அவனால் இதை செய்ய முடியாது, அதை செய்யலைங்கிறதுக்காக அவன் மேலே எனக்கு பாசம் இல்லாமல் போயிடுமா? அப்போது ஒரு 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 விஷயத்திற்காக நான் அவளை நான் நேசிக்கிறேன். ஆனால் அவளுடைய பதில் அப்படி அல்ல, என்னன்னே தெரியலன்னு சொல்லிட்டா. அப்போ அவள் என் மேலே நிபந்தனையற்ற அன்பு வச்சிருக்கா. அப்போ நான் சொல்கிறது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ தப்பு அப்படிங்கிறது எனக்கு புரியுது. இப்போ இதை எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான மேரேஜ் லைஃப் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால் அங்கே நிபந்தனையற்ற அன்பு இருக்கணும். இதுக்காக எனக்கு ஒன்று பிடிக்குது அப்படின்னு ஒரு விஷயத்தை வச்சுட்டு உங்கள் பார்ட்னர் மேலே நீங்கள் அன்பு வச்சுருக்கீங்கன்னா கண்டிப்பாக யூ ஹாவ் டு சேஞ்ச். அது இல்லை அப்படிங்கும்போது அந்த ரிலேஷன்ஷிப் அங்கே பிரேக் ஆகிடும் இல்லையா? அப்போ அப்படி ஒரு விஷயத்தோடவே நீங்கள் அந்த கண்ணோட்டத்தவே நீங்கள் வச்சுக்காதீங்க. எடுத்த உடனே அப்படி ஒரு நிபந்தனையற்ற அன்பு யாருக்குமே வரப்போகிறது இல்லை. கொஞ்சம் காலத்துக்கு பின்னாடி நீங்கள் அதை நிபந்தனையற்ற அன்பாக மாற்றிக்கணும். அப்போ தாங்க உங்களுக்கு ஒரு ஸ்மூத்தான லைஃப் கிடைக்கும். கண்டிப்பாக இதை பற்றி யோசிச்சு பாருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.